ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் பூமியிலிருந்து இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ளார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் தனது வீடு போன்றது என்றும் அந்த உணர்வால் தனக்கு எந்த அச்சமும் அங்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் இந்த நூற்றாண்டில் பெண்களில் அசாத்திய திறன் மிக்கவர்களின் பட்டியல் எடுத்தால் அதில் சுனிதாவின் பெயர் கட்டாயம் இடம்பெறும். 59 வயதாகும் சுனிதா வில்லியம்ஸ் 2006, 2012 என 2 முறை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றுள்ளார். விண்வெளியில் 322 நாட்களை கழித்துள்ள சுனிதா வில்லியம்ஸ் ஸ்கைவாக் எனப்படும் விண்வெளியில் பறத்தல் நிகழ்வில் அதிக நேரம் கழித்த பெண் என்கிற பெருமையை பெற்றவர். 50 மணி நேரத்திற்கு மேல் ஸ்கைவாக் செய்து உலக விஞ்ஞானிகளின் புருவத்தை உயர்த்த வைத்தவர். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார். இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் நீண்ட காலத்திற்கு பிறகு போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் க்ரூ ஃபிளைட் டெஸ்ட் பணியில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார். போயிங் விண்கலத்தின் முதல் மனித விண்வெளி பயணத்தை சோதனை செய்து ஆய்வு மேற்கொள்கிறார். சுனிதா வில்லியம்ஸுடன் நாசா விண்வெளி வீரர் பாரி புச் வில்மோர் செல்கிறார். புளோரிடாவில் உள்ள கேப் கெனாவரல் விண்வெளி தளத்தில் இருந்து யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் அட்லஸ் வி ராக்கெட்டில் இந்திய நேரப்படி காலை 8:04 மணிக்கு விண்கலம் ஏவப்படுகிறது. இந்த வரலாற்று பணியானது போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மனிதர்களை ஏற்றிச் செல்ல தகுதியானதா என்பதை சோதிக்கும். மேலும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அவ்வப்போது அனுப்பும் நாசாவின் க்ரூ ரொட்டேஷன்ஸ் திட்டத்திற்கும் இது உகந்ததா என்பதையும் சோதிப்பது திட்டத்தின் நோக்கமாகும். நாசா தற்போது ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் விண்கலத்தில் வீரர்களை அனுப்பி வரும் நிலையில் 2வது ஆப்ஷனாக இதை பயன்படுத்துவதை சோதனை செய்கிறது. இந்த முறை 10 நாட்கள் மட்டுமே தங்கியிருந்து சோதனைகள் நடத்தும் சுனிதா மற்றும் வில்மோர் ஆகியோர் ஸ்டார்லைனரின் அமைப்புகள் மற்றும் திறன்களை முழுமையாக சோதனை செய்வர். இதன் மூலம் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலைய பயணங்களுக்கு தகுதியானதா என்பதை அறிய வழிவகுக்கும் என நாசா தெரிவித்துள்ளது. சமோசா சாப்பிடுவதில் விருப்பம் மிக்க சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் அது மட்டும் செய்ய முடியாது என நகைச்சுவையாக கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.